Hi everyone. இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய SOP சாப்டர் தான். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா two objects of mass 10 kg and 20 kg respectively are connected to the two ends of the rigid rod of length 10 meter with negligible mass. அதாவது அந்த ராடுடைய மாஸை கன்சிடர் பண்ணல. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ராடுடைய லென்த் வந்து நமக்கு 10 மீட்டர் இருக்கான். அந்த ராடுடைய லென்த் வந்து 10 மீட்டர். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு எண்ட்லையும் ஆப்ஜெக்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று 10, இன்னொன்று வந்து 20 kg, டூ எண்ட் ஆஃப் த ராட். அப்போ இது வந்து ஒரு 10 kg அப்படின்னா இது வந்து நமக்கு 20 kg ஆப்ஜெக்டாக இருக்கு ரெண்டு முனையிலையும். The distance of the center of mass, அப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில சென்டர் ஆஃப் மாஸ் என்னவா இருக்க முடியும்? of the system from the mass 10 kg. இப்போ நமக்கு வந்து பார்த்ததும் நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு ஒரு 10 மீட்டர் ஒரு ராடு இருக்கு அப்படின்னா எக்ஸாக்ட்லி அது சென்டர்ல எனக்கு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் நம்ம சொல்லுவோம். அப்போ 5 மீட்டர் தான் உங்களுடைய மாஸை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு மாசஸ் ஆர் நாட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட். அப்போ நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை we will assume as origin. அப்போ இந்த 10 kg ஆரிஜின்ல நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்க முடியும்? 10 மீட்டரா இருக்க முடியும். இப்போ 10 kgக்கு என்னுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கு? அதாவது 10 kgல இருந்து நீங்க மெஷர் பண்ணா உங்களுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும் அப்படின்றத இவங்க கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா m1 x1 பிளஸ் m2 x2 upon m1 plus m2. இதுதான் நமக்கு வந்து இருக்கிற பேசிக்கான ஒரு கான்செப்சுவல் டேர்ம் இல்லையா? m1 and m2. இந்த இடத்துல நம்ம பேசும்போது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்னது? 10 kg. அது எங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம்? 0 ஆரிஜின், அப்போ டிஸ்டன்ஸ் கிடையாது. பிளஸ் m2ன்றது ரெண்டாவது ஆப்ஜெக்ட் 20 அண்ட் அது எந்த டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம்? 10 சென்டிமீட்டர்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். ரைட்? 10 மீட்டர்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் த ஆரிஜின் 10. x2 உடைய distance. இப்போ mass 1 and mass 2 என்னது? 10 plus 20 which is 30. அப்போ நமக்கு இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. இது 0 ஆயிடுச்சு. அது 20 into 10 becomes 200 by 30 which is your center of mass. அப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா you get 20 by 3. 20 by 3 will be your answer. அப்போ இதுதான் என்னுடைய சென்டர் ஆஃப் மாஸை நம்ம பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு டேர்ம் தான். அப்போ நீங்கள் இதை மெஷர் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அரவுண்ட், இதையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 6 பாயிண்ட் சம்திங்கில் வரும். ஏன்னா 3 6 ஆர் எவ்வளோ 18. அப்போ 6 பாயிண்ட் சம்திங்கில் ஒரு ஆன்சர் வரும் விச் இஸ் 20 by 3 தான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய பதில். பொறுமையாக பாருங்கள். ரொம்ப சிம்பிளான கான்செப்ஷன். SOPயில் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.